இந்த பட்ட கடனை எல்லாம் நான் எப்படி நான் தீக்க போறேன்? அண்ணன் எனக்காக எல்லா பொறுப்பையும் நீ ஏத்துக்கிறேன்னு சொல்லி என்ன இப்படி அண்ணன் யாருக்குன்னா கிடைக்கும்? அடியா வனரோசா, என்ன உன் புருஷ சுருளி ஒரேதான் அண்ணே அண்ணே அண்ணன் அண்ணன் புகழ பாட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் ஓசில அண்ணக்காரு காசு கட்டுவான்னு நினைப்பலையோ? திருப்பி கொடுக்கணும் ஞாபகம் இருக்குல்ல? என்ன ஓவரா அண்ணே 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 அண்ணனு அண்ணனுனா அண்ணனுங்க, அன்பு உள்ளம் கொண்ட மன்னருங்க, மௌனெல்லாம் உன் பேச்ச காணும், நீ தங்க கட்டி சிங்க குட்டி தடக்கா அடுக்கா டடடா டடடா அப்படின்னு விட்டா உன் புருஷ சுருளி பாட்டு பாடி கொண்டாட ஆரம்பிச்சுள்ளார் போலயே. யோ சுருளி, நடக்க வேண்டிய அடுத்த ஆக வேண்டிய காரியத்தை பாரியோ. தம்பி தம்பி தம்பி, உனக்கு செய்யாம அண்ணன் யாருக்குடா செய்ய போறேன்? அட புறா 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 வேலை படிலாம் கிடக்குடா, அப்படி அப்படியே பலா போலே பாப்போம்டா, வாடா புறா தம்பி. சரிண்ணே சரிண்ணே வாடே. அண்ணே இத்தனை நாளுக்கு ஒண்டி கட்டியா தெரிஞ்ச மாதிரி இருந்தேன், இப்பதானே அண்ணா ஒரு தெம்பே வருது எனக்கு. நீ என் பின்னாடி நிக்கிறது எனக்கு பெரிய யானை பழமா இருக்குனே, யானை பழமா இருக்குது அண்ணே. இப்படியே இந்த தம்பி கூட நீ காலத்துக்கும் இருக்கணும்னே. சரிடா தம்பி சரிடா, உன்னை எப்படி அண்ணன் எங்க போயிருப்பேன்? என்ன சின்ன சொல்றது? செல்லம்மா என்ன அப்படி பாத்துக்கிட்டு இருக்கேம்மா? அதிசயமா புது பிறவிய பாக்குற மாதிரி. நான் தான் உன் மாமா தான், என்ன ஓரமா ஒதுங்கி நின்றவன் இப்படி பேசுறானேனா எல்லாம் பாத்துக்கிறோம். செல்லம்மா போ 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 போ, நேரம் ஆகுதுல. மரவாச பிள்ளைக்கு போய் வளகாப்பு நடத்துங்க, வலையில போட்டு சந்தனத்தை பூசு செல்லம்மா, ஆரம்பி செல்லம்மா. நீதானா அந்த குயில், என் வீட்டு சொந்த குயில், மாமாவே நனனனனனாவே நடக்குமா சிரிக்குமா. எக்கோ எக்கா, ஏன்னா உனக்கிற பேக்ரவுண்ட் மியூசிக் எதாவது கொடுக்கணுமாக்கா? வந்து வேலையை ஆரம்பிக்கா. கந்தனுக்கு வள்ளிய போல, கண்ணனுக்கு ராதைய போல, ஆசை கொண்ட உயிருக்கெல்லாம் துணை இருக்கும் பூமி இல்ல. தூம் சக். என்ன பாட்டெல்லாம் பாடுறோம்? அந்த வனரோசா உருன்னு இருக்கா. வனரோசா தூம் சக். வனரோஸ் உன்னைத்தேன், வனரோஸ் உன்னத்தேன். என்ன இவ நல்லா போயிட்டு இருந்ததுல அந்த ரபடி பேலுக வந்து வனரோசா மைண்ட கெடுத்து விட்டு போட்டாங்களே. இவ என்னமட்டா இப்படி சுரிச்சு அழைச்சு போய் இப்படி உட்கார்ந்து இருக்கறாளே? யாமடி இப்ப என்ன நடந்து வச்சு? யார் வீட்டுலவே என்ன கடன் கப்பி வாங்கல? யாரே உலகத்துல இல்லாதத நடந்து வச்சு? அத மாமாவே கட்டிக்கிற இதுவரையும் சொல்லிவிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன உனக்குது? ஆடி சிரிச்சுக்கிட்டு இருமா. இதெல்லாம் வாழ்க்கையில இப்ப டெய்லி தரந்தரமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த விசேஷம்லாம் எப்பவோ நடக்குது. ஒவ்வொருத்தரும் இந்த நேரத்துக்காக எம்புட்டு 4 தரம் கிடக்குறாங்க. அவங்க எல்லாம் விட்டுவிட்டு உனக்கு நல்லது நடக்கும்போது இப்படிலாம் நீ இப்படி இருந்தீங்கன்னா நல்லாதான் இருக்கும். சிரிச்சுக்கிட்டு இருடி. அடியே அடி நேட்டு உனக்கு சொல்ல முடி. ஐயக்கா போக்கா, சும்மா போக்கா. 4 சனங்க கூடி இருக்கும்போது ஏதோ வாய கருத்து ஆளுதப்படாதேன்னு மனசோட வச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு தெரியுமா? இதெல்லாம் எனக்கு தேவையாக்கா? சொல்லு, இதெல்லாம் தேவையா? 10 ரூபாய்க்கு போய் கண்ணாடி வளையல் வாங்கி போட்டு இதுதான் வளகாப்புன்னு சொல்லி முடிச்சிட்டு வந்திருப்பேன். தேவையில்லாத சோழி எல்லாம் பாக்குறேன்க்கா. ஐயோ சொல்லி அப்படி பண்ற? வளகாப்பு பண்றதுக்கா? சந்தோஷமா இருக்கிறதுக்கா? இல்ல அப்படி கண்ணீர் வடிக்கிறதுக்கா? நீ சொல்றது சரிதாக்கா. எத்தனை பேரும் புள்ள இல்லாம கோயில் குளம் ஆஸ்பத்திரி தவமா தவம் கிடக்குறாங்க. என்ன போல ஒருத்திக்கு இந்த பிள்ளை கஷ்டப்படணுமாக்கா? இவர் போல ஒரு அப்பனுக்கு பிறந்த அந்த பாவ பிள்ளை கஷ்டப்படணுமா? சொல்லுக்கா. வீட்டுக்கு வந்து என்ன சந்தோஷத்தை நான் அனுபவிச்சேன். சொல்லி ஒரு வார்த்தை சொன்னியா? கடன் இது மாதிரி இந்த ரவுடி பையன் கடன் வாங்கியிருக்கேன்,
வனரோசா, அழுகாத வனரோசா. நீ அழுதினா நெஞ்சு பதறுது வனரோசா. நீ கஷ்டப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தானே வனரோசா நான் மறைச்சேன். எல்லாம் இன்னைக்கு வீணா போச்சு பத்தியா. என்ன வனரோசா நான் தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணேன்? நீ பிள்ளை பிரசவமாயி நல்ல வீட்டுல வந்து இருக்கணுங்கிறக்காக ஒரு கூச்சு கட்டணும்னு நினைச்சேன் ஓலைய வச்சு. அது தப்பா? தென்னங்கீத்த வச்சுதானே வனரோசா அவனுக்கு கட்டி கொடுக்கணும்னு நினைச்சேன். பெரிய மாளிகை கட்டுறதுக்கான கடன் வாங்கிட்டேன். நம்ம கெட்ட நேரம். அம்மாக்கு அந்த நேரத்துல முடியாம போச்சு. என்ன பண்ணி தொலைகிறது சொல்லு? என்ன பண்ணி தொலைகிறது? ஐயோ, நான் எதையுமே வேணுக்குன்னே பண்ணலையே. உன்னை கஷ்டப்பட்டனும் நான் ஒரு காலமும் நினைக்க மாட்டேமா. புரிஞ்சுக்கடி. ஐயோ, நல்ல கால போங்க. நல்ல நல்ல நேரத்துல இப்படியா விசேஷம் நடக்கும்போது புருஷன் பொண்டாட்டி மாத்தி மாத்தி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்குது? பாக்குறவங்க சிரிச்சு புருவாங்க. அடியே கூறு கட்டவில்லை. அது யார் வீட்டுலடியே கடன் கப்பி இல்ல, எல்லார் வீட்லயும் இருக்கதான் அப்படி செய்யும். மாமாவே கட்டி புறம்னு சொல்லி இருக்காங்கல்ல. அப்புறம் என்னமா உனக்கு அந்த மனுஷன் கட்டி புருவாரடி. அதை விட எனக்கே மனசுக்கு நிறைய சந்தோஷமா இருக்குது. ஒதுங்கி ஒதுங்கி நின்ற உங்க மச்சான் இப்ப பத்தியா என் தம்பி பொண்டாட்டி என் குடும்பம்னு சொல்லி வந்து நிக்கிறாப்புல. இந்த மாற்றம் எதுக்கு வந்துச்சு? எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு நல்லதுக்கு தாமடி. மனரோசா சிரிமா ஆத்தா சிரிடி. சரிக்கா சரிக்கா, மச்சான் எங்களுக்காண்டி வந்து நின்றது எனக்கு சந்தோஷம் தான். அதை விட சந்தோஷம் எனக்கு வேற என்ன இருக்க போகுது? இருந்தாலும் இந்த சுருளி பண்ணது தப்பு இல்லையாக்கா? அக்கா, மச்சான் கொடுத்துட்டா இவங்க எப்படி கொடுத்துருவாங்க? தருவாங்களா மாட்டாங்களான்னு நீ அப்படி எதுவும் நினைச்சுப்படாதக்கா. எப்பேடு பட்டாவது பாடுபட்டாவது காலையில் கஞ்சி குடிச்சாவது உன் கடனை அடைச்சு போடுவேக்கா. ஏக்கா, இவரால கொடுக்க முடியுமான்னு நினைச்சிடாதக்கா நீயும். அடியே, இதெல்லாம் நான் கேட்டமா தேவையில்லாத பேச்செல்லாம் நல்லா பேசுவியடி அம்மா. நல்லபடியா நீ முதல்ல புள்ளைய பெத்து எடுத்து கொண்டுட்டு வா. அதுக்கப்புறம் பார்த்து தருவாமடி. இப்ப என்ன சந்தோஷம் தானே? ஆரம்பிச்சிருவோமா? எம்மா, இந்த புள்ள சிரிக்க வைக்கமுன்னா எனக்கு போதும்னு ஆயிருது. அப்ப தம்பி சொல்லி தம்பி, எங்க கொஞ்சம் முன்னாடி தள்ளி வாங்க. அந்த துண்டு போட்டிருக்கீல்ல, அது வனரச மடியில அப்படி விரிச்சு போடுங்க. சேவை இல்ல சந்தன குங்குமம்லாம் படும்ல, அப்புறம் துவச்சி வச்சுக்கிட்டு இருந்தா கரையா போயிடும். சரி வர, அப்ப போட்டுருவோமா? அப்ப நிறுத்துங்க 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 நிறுத்துங்க. ஐயே, முதல்ல இருந்தா திரும்பவா யோசிச்சுலி. அடுத்து யார் வாங்கிட்டு வந்த? இது இங்க கேட்ட குரலால இருக்குது. அடுத்து யாரையா கடை கப்பி வாங்கி வச்சிருக்க? இல்லையே, இது ரொம்ப பழகுன குரல், கேவலமான குரல் இல்ல. இது எங்கிட்ட இருந்து வருது? அது என்ன? நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா வருது. கடன் காரன் இல்ல, கடன் காரி. இங்க திரும்பி பாருங்க. ஏய் லூசு, அங்கிட்ட என்ன திரும்பி பாக்குறேன்? இங்கிட்ட பாருனா என்னைய பாரு. நான் தான் டி, நான் தான். அடி கூறு கட்ட குப்பாயி, நீ கத்துறியா? நீ யாரு கத்துற? என்ன உனக்கு மூளையில ஏதோ மலகி பைத்திரியா? புத்தி கட்ட பைத்திரியான்னு கேக்குறேன். ஐயே, நெட்டு இந்த ஓங்கட கடன் வாங்கிட்டானா? ஐயோ, உனக்கு அப்ப காசு தரணுமா? இது என்ன வம்பா போச்சு? அது இல்லடி, எந்த தேவை எந்த விசேஷத்துக்கு போனாலும் யாராவது ஒருத்தர் நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு வந்துறானா, அது நமக்கு மனசுக்கு பதறியே பழக்கமா போச்சு. அத நம்ம வயசுல நம்ம குரலை சொல்லி பார்த்தா எப்படி இருக்குன்னு செக் பண்ணேன். அதுவும் நல்லா தான் இருக்குதுல. அடி எர்மக்கடா, இப்பதான் அவங்க வந்து வந்துட்டு போன பிரச்சனையில கைகால நாடிக்கு போய் நடக்க குறைஞ்சு போய் நிக்கிறேன். இப்ப திரும்ப நீ ஏதாவது உண்டு பண்றியா? ஏன் சும்மா இருக்க முடியாதா? ஒரு சொல்லி பார்க்கறாங்க, சொல்லி அதுல என்ன குதூகலம் வேண்டி கிடக்கு? சொல்லி பார்க்க நிறுத்துன்னு சொல்றது என்ன கேண்டி கிடக்குன்னு கேக்குறேன். குத்துறேன்னு வை மூஞ்சில நல்ல அப்புறம் மந்திரம் வாயில. இல்லடி வனரோசா, எக்கோ எனக்கு ஒரு டவுட்டுக்கா. அது எனக்கா எந்த விசேஷம் தேவையா இருந்தாலும், சினிமாவா இருந்தாலும் நாடகமா இருந்தாலும், அந்த விசேஷம் நடந்துகிட்டு இருக்கும் போதே எவனாவது ஒருத்தர் குறுக்கால அப்படியே நிறுத்துங்க அப்படிங்கிறானே, அது யாக்கா? ஏன் தமிழ் சினிமாலே கொண்டு வந்தது பழக்க வழக்கம் தான், அது பழக்க வழக்கமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ? ஏன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நிக்கிறது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நிறுத்துறது, இல்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி நிறுத்துறது? ஏன் சரிடா வேணாம்டா 2 நாளைக்கு முன்னாடியாவது நிறுத்துறது, இல்ல நைட்டுக்காவது வந்து நிறுத்துறது? அதெல்லாம் இல்லாம அட்ட டைம்ல வந்து நிறுத்துறாங்களே, எதுக்கு அது? அதுவும் பாரு, இங்க பாருங்க பாரு, அப்படியே சுத்தி ரவுண்டா எல்லாரையும் சுத்தி பாருங்க. நம்ம ஊருக்காரலாம் கண்ணு மூக்கு காது எல்லாம் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க பாரு. வனவாச தேவையில்ல, என்னாச்சு என்னாச்சு, ஏன் வந்தாங்க போனாங்கன்னு. அதுக்கு நம்மளே நிறுத்துங்கன்னு சொல்லி எதையாவது கிளப்பி விட்டுப்புட்டு நம்மளே ஃபங்க்ஷன் நடத்திட்டா நல்லா இருக்கும்ல. ஊருக்காரங்க வாய் அடைச்சது மாதிரி இருக்கும்ல. இந்த தெண்ட கர்மாந்திர என்னத்தை தான் சொல்லுது? ஒண்ணு விளங்குதுல, புரியுதுல? எதையாவது சும்மா பேசணும்னு பேசிக்கிட்டு இருக்கீல. ஏர்மக்கடா இந்த ஏர்மக்கடாக்கு ஒரு மூளை பழக்கா. எதை யோசிக்கணும், எப்படி இப்படி யோசிக்கணும், இமேஜின் பண்றோம்னு எதையாவது சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் போல. அவங்க வராம நீ ஏதாவது பண்ணின்னு இப்படி குதூகலத்தை காப்பி விட்டுனா நல்லா தான் இருக்கும். ஆனா நெசர் எப்படி பையல நெசமா கடன் வாங்குறதுக்கு வந்து கேட்டு நிறுத்துன்னு சொல்லிவிட்டு பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி பொழைச்சு போய் தல, இனிமே வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியாத்தா? ஏக்கா நீங்க திரும்ப அக்கா. சரி கெட்டுமலாம்
இது கல்யாணம் இல்லையோ வளகாப்போ ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் பாத்தீங்களா எக்கா 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 வளையல போடுக்கா இருமடி இரு உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன் இரு என்னன்னு கேக்குறேன் அம்மா வனரோசா நல்லபடியா சோபரசமா தாயும் செய்யும் நல்லபடியா பிள்ளைய பெற்று வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நல்லபடியா நீ 100 வயசு வரைக்கும் எல்லா செல்வமும் பெற்று வாழணும்ட்டா சரிக்கா உன்ன மாதிரி மனசுல வாழ்த்துனா 1000 பேர் வாழ்த்துறது சமம்க்கா நல்லா இருப்போம்க்கா நாங்க எங்க போட்டோகிராஃபர் எங்க காணமே இந்த ஆளு சுச்சுவேஷன் கேட்டமா எங்கடா போய் ஒளிஞ்சுக்குறாரு யோ அவள எப்ப பார்த்தாலும் கோவம் இவன் 3 ரூபாய் எப்பவாதே அவன் மூஞ்சில வைக்க வரான் அத கேப்சர் பண்ணுவியா எடுவியா எங்கேயா போய் தொலைஞ்சா நீ வேற கோவப்படும்போது அவன் மூஞ்சிய அவளுக்கு திருப்பி காட்டுனா நல்லா இருக்கும்ல யோ எடியா சீக்கிரம் அடே அப்பா அட மூத்தவனே போங்க பொண்டாட்டி புருஷனுமா சேர்ந்து நீங்க மகராசியா இருன்னு சொன்னாதே உன் தம்பிக்கு நிறையவா இருக்கும் அப்ப போயா நீ போய் மத்தோட நின்னு போய் ஆசீர்வாதத்தை போடியா மாசமா இருக்கப்பல குனிஞ்சு கால் எல்லாம் விழுந்துடாதப்பா வேணாப்பா என்ன உங்க அக்கா ஆசீர்வாதம் பண்ணாவே நான் பண்ணதுக்கு சமம் தானே சரிம்மா மகராசியா இருக்கணும் நீங்க 2 பேரும் நல்லபடியா இருக்கணுமா மச்சான் அடங்கிட்டு வாங்க மச்சான் என்ன அக்கா ஆசீர்வாதம் பண்ணா போதா அப்ப நீங்க பண்றது இல்ல அங்க இருந்தே மகராசியா இருன்னு சொன்னா போதுமா கிட்டக்க வாங்க மச்சான் ஏன் வந்து சந்திர குங்குமத்தை பூசுனா 1000 2000 வச்சு கொடுக்கணும் வெத்தல வாட்ல வச்சு கொடுக்கணும் இப்ப அக்கா வச்சு கொடுத்த 101 முடிஞ்சிருன்னு பாக்குறீங்களா அதெல்லாம் எப்படி விடுவோமா எடுங்க மச்சான் முதல்ல அதானே எப்படி எஸ்கேப் ஆக முடியும் புடிச்சால ரூட்ட நம்ம வனரோசா 1000 2000 கறக்காம விடுவாளா புடிச்சு கறந்துட்டு விட்டுட்டால மச்சான்னு சொல்லியே கறந்துட்டு விட்டுருவா மாம்ச வந்துட்டா இன்னைக்கு கலவே கட்டும் கலக்கல் கந்தசாமி வந்துட்டாப்புல கந்தசாமி இல்லையோ இப்ப தங்கராசோ பேரு சரி மாம்ச கேக்குறல கொடுங்க அள்ளி கொடுங்க